யார் நீங்க? என்கவுண்டர்ல ஷூட் பண்றப்ப நல்லா புரிஞ்சுக்கடா நான் யாருன்னு. உன்னை தேச துரோகி நிரூபிச்சு உன் கழுத்துல கயிறு மாற்ற அன்னைக்கு புரிஞ்சுக்கடா நான் யாருன்னு. Thumbs up, taste the thunder. சார், நம்ம மினிஸ்டர் கான் எஸ்பி சார் வராங்க. இந்த ஆதிமூலம் எப்பவுமே எப்படித்தான். என்னையா மந்திரி, வாழ்க்கையில முதல் தரம் மாடுற பாக்குற மாதிரி ஆணு திகளோட பாக்குற. சின்ஸ் 23 இயர்ஸா நம்ம ஜாயிண்டா செய்யற தொழில் தானே மாடுற. என்னையா எஸ்பி, எரியிற சவத்துல தோசை சுட்டு சாப்பிடுற ஆளு நீ கூட பணத்தை பார்த்து பயந்துட்ட. சபாஷ், இவன் தான் நம்பாளு. எந்த நாட்டுக்காரன்னு தெரியாது, பணத்தை பார்த்தவனு பூரிச்சு போயிட்டான் பாரு. யோ கான்னு, உனக்காக தான் இந்த கொலையை செஞ்சேன், கூலிய பார்த்து கொடு. இது நடத தென் மாநிலங்கள்ல எப்ப எங்கெங்க பாம்பு வெடிக்கணும்னு இதுல விவரமா எழுதி இருக்கு. அது சரி, முதல்ல கொடுக்கறத கொடுத்துரு. காசை காட்டினா நாட்டிய வித்துரு. கேட்பரிஸ் ஜம்ஸ். அந்த ஆபீஸ்ல கடத்திக்கிட்டு போனதை என் கண்ணால பார்த்தேன் சார். அந்த கலாட்டாவில இந்த டைரி அவர் பாக்கெட்ல இருந்து விழுந்துச்சு. இதுல ஆதிமூலத்தோட போன் நம்பர் 420 இருக்கு சார். 420யா? அப்ப ஆதிமூலம் டபுள் கிரிமினல். டெஃபினட்டா இந்த கிட்னாப்புக்கும் ஆதிமூலத்துக்கும் சம்பந்தம் இருக்கு சார். மிஸ்டர் பிரகாஷ், ஆபீசரை கிட்னாப் பண்ண இடத்துல இருந்து இந்த டைரி கிடைச்சிருக்கு. இதுல ஆதிமூலத்தோட டெலிபோன் நம்பர் இருக்க வேண்டிய அவசியம் என்னன்னு ரேணுகா கேக்குறாங்க. முனிசிபாலிட்டிக்காரங்க குப்பைகளுக்காகவும் பத்திரிகைக்காரங்க குப்பை நியூஸுக்காகவும் அலையிறது மாமூல் தானே சார். இப்படி மட்டமான ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கிறது பொறுப்பு இல்லாதவங்களுக்கும் பொறுப்பை உணராதவங்களுக்கும் பழக்கம் தானே சார். 10 ரூபாயை வீசி எறிஞ்சா எந்த ஃபேன்சி ஷாப்லயும் இந்த மாதிரி எத்தனையோ புக்கு கிடைக்கும் சார். எந்த பெரிய மனுஷன் மேல சேர்த்த வாரி அரிச்சா இவங்க பத்திரிகை சேல்ஸ் பெருகும். எவனை தெருவுக்கு இழுத்தா பணம் ரொம்ப கிடைக்கும்னு யோசிச்சு தான் இவங்கள மாதிரி சில பேர் இந்த மாதிரி வேலைகளை செய்யறாங்க சார். மிஸ்டர் எஸ்பி, மைண்ட் யுவர் டங். அப்படின்னு நான் சொல்லல சார். இவங்க பேச்ச நம்பி ஆதிமூலம் சார் மேல என்கொயரி வச்சா நாளைக்கு கோர்ட்ல அவங்க லாயர் இப்படித்தான் வாதாடுவான். நம்ம மேல மான நஷ்ட வழக்கு போட்டு நம்மள தெருவுக்கு இழுத்துருவான். கரெக்ட் சார். ஆனா நாம பிடிக்கிற ஒவ்வொரு பேமானி பையலும் மான நஷ்ட கேஸ் போடுவான்னு பயந்துட்டு சும்மா இருக்கிறத விட இந்த காகி சட்டையை வாடகைக்கு விட்டு ஸ்டேஷனை ராஜா மாத்துறது பெட்டர் இல்லையா சார்? அட்லீஸ்ட் கவர்மெண்ட்டுக்கு இன்கம் அது கிடைக்குமே. மிஸ்டர் விஜய், உண்மையை தானே சார் சொன்னேன். மனிதாபிமானம், வாழ்க்கையோட மதிப்பு தெரியாதவங்களுக்கு உண்மையை பத்தி என்ன கவலை விஜய்? கெட்டு போனவங்க தான் நீதி நியாயம் அதிகம் பேசுவாங்க. அப்படி மிருகங்க வேணும் நான் நினைக்கலாம், மனுஷங்க நினைக்க மாட்டாங்க. அப்படின்னா நான் மிருகமா? அத வேற சொல்லணுமா? Shut up. You shut up. Stop it. What is this? இது ஆபீஸா மார்க்கெட்டா? உங்க எஸ்பி சாருக்கு ரெண்டு ஒண்ணுதான் சார். ஏனுகா சத்தம் போடுறதுனால போய் உண்மை ஆயிடாது. லஞ்சம் வாங்குற மனுஷன் சத்தியத்தை கொண்டுகிட்டு இருக்கான். ஆதிமூலம் கொடுக்கிற லஞ்சத்தை எவன் எவ்வளவு திங்கிறான்னு கணக்கு எடுக்கிற நாள் நெருங்கிக்கிட்டு வருது. ஆஹா, இவ்வளவு ஓபனா பேசுறவங்க நம்ம டிபார்ட்மெண்ட்ல கண்டிப்பா இருக்கணும் சார். Shut up. எந்த ரிப்போர்ட் வந்தாலும் உடனே ஐஜி சார் எடுத்துட்டு வந்துறதா? அந்த கேஸ்ல உண்மை இருக்கா இல்லையான்னு யோசனை பண்ணி பார்க்க வேண்டாம்? இது என்ன சார், அந்த அம்மா உங்களை திட்டினாங்கிறதுக்காக நீங்க என்ன திட்டுறீங்க? சரி சார், இனிமே நல்லா யோசனை பண்ணிட்டே வரேன். அது என்ன மேடம், நம்ம எஸ்பி சாரை பிடிச்சி அப்படி கிழியும் கிழிச்சிட்டீங்க? தாலியை சுமந்த பாவத்துக்காக 10 வருஷமா நான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டேன். அந்த ஆள் செஞ்ச கொடுமைகளை தாங்க முடியாம இப்ப பிரிஞ்சு வாழறேன். அப்போ எஸ்பி பிரகாஷ் என் புருஷன். எஸ், ஐ அம் ரேணுகா பிரகாஷ். 10 வருஷத்துக்கு முன்னாடி கிராண்ட் மேரேஜ், நல்ல குடும்ப வாழ்க்கை. முதல்ல அவரும் நல்லவரா தான் இருந்தாரு. ரேணுகா அதை சாப்பிடு இதை வாங்கி அப்படின்னு உயிரை எடுத்துட்டு வாரு. நானும் என்னாட்ட அதிர்ஷ்டசாலி யாரும் இருக்க மாட்டாங்கன்னு கர்வப்பட்டேன். ஆனா அப்புறம் தான் தெரிஞ்சது, அதுவும் 3 பிள்ளைங்க பிறந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது
அந்த அன்பு எனக்கு மட்டும் சொந்தம் இல்ல, பல பேரோட பங்கு போட்டுட்டு இருக்காருன்னு. ஏய் பனே சோடா. பன்னி, மம்மி மம்மி, யாருக்குடா இதெல்லாம்? டாடி ஒரு பொம்பளையோட உள்ள இருக்காரு, அவங்களுக்கு. ஏய் ரேணுகா, டூர்ல இருந்து நாளைக்கு தான் வருவேன்னு. நீ மனுஷனா இல்ல மிருகமா? இந்த மிருகத்துக்கு தானே 3 பிள்ளைங்களை பெத்துக்கிட்டேன். Shut up. பெத்த பிள்ளைங்களையே காவலுக்கு வச்சுக்கிட்டு உள்ள எவ்வளவு ஒருத்தியோட கும்மாள அடிக்கிற நீ ஒரு ஆம்பளை, ஒரு போலீஸ் ஆபீசர் வேற. நாயங்களுக்கு தான் வீடு இருக்காது, பெட்ரூம் இருக்காது, அதனால தான் நடு ரோட்ல அசிங்கமா குடும்பம் நடத்தும். நீ ஒரு மனுஷன், உனக்கு வீடு இருக்கு, ஸ்டேட்டஸ் இருக்கு, அதனால தான் சொந்த பெட்ரூம்லயே நாய் மாதிரி கட்டி புரள்ற. என்னடி லெக்சர் அடிக்கிற? தாலி கட்டின பாவத்துக்கு தான் கை நீட்டாம சும்மா இருக்கேன். ஐயோ பாவம், கட்டின பொண்டாட்டிய கை நீட்டி அடிச்சுட்டா பப்பாட்டி உன்னை தப்பா நினைச்சிடுவாளோன்னு பயப்படுறியா? சரிதான், நிறுத்துறே. கேம்புக்கு போயிட்டு வரேன்னு 10 நாள் வரைக்கும் ஊர் சுத்தின. அப்ப நீ எவங்கிட்ட எல்லாம் போயிட்டு வந்தேன்னு யாருக்கு தெரியும்? என்னடா சொன்ன? இது கட்டின பொண்டாட்டி வயிறெஞ்சு கொடுத்த செருப்படி. இது உன் பெரிய மக கொடுத்த செருப்படி. இது உன் சின்ன மக கொடுத்த செருப்படி. இது உன் பொண்ணு கொடுத்த செருப்படி. நீ இவ்வளவு கேவலமானவன் தெரிஞ்சிருந்தா நான் ஒரு பொட்ட புள்ளைய பெத்திருக்கவே மாட்டேன். அவ வயசுக்கு வரும்போது உன்ன மாதிரி காமுகம் கிட்ட இருந்து எப்படி காப்பாத்துறதுங்கிற கவலை எனக்கு வர வேண்டாம். கெட் அவுட், கெட் அவுட். பெத்த பிள்ளைங்க முன்னாடி அசிங்கமா நடந்துகிட்ட அந்த ஆள வெளியே தள்ளிட்டேன். தகப்ப இருந்தும் அனாதைகளா வளர குழந்தைங்களோட தாலி இருந்தும் ஒரு விதவையா வாழ்ந்துட்டு இருக்க. ஓகே, இங்க இருக்கா வந்த? எங்க எங்க எங்க? விஜய், என் மானத்தை காப்பாத்துங்க. காப்பாத்தாது என்ன? சூட் கேஸா, பிரீஃப் கேஸா? லைஃப் கேஸ். 4-5 ரவுடிங்க என்ன ரேப் பண்றதுக்காக துரத்துனாங்க. நான் தப்பி ஓடும்போது சகதியில விழுந்துட்டேன். பாத்ரூம் எங்க? எதுக்கு? கழுவிக்கிறதுக்கு. இப்போ பாத்ரூம் கேப்ப, அப்புறம் பெட்ரூம் கேப்ப, அதெல்லாம் ஒண்ணு நடக்காது. போவலியா போ. இல்லடா, நான் தான் கொடுப்பேன். டேய், இங்க கொடுங்க. மேடம், உன்னை பார்த்தா என்ன தப்பா நினைச்சுப்பாங்க. என்ன செய்யுது? ஏய், ஏன் என்ன இழுக்கிற? உள்ள பூந்துங்க. கொஞ்ச நேரம் பேசாம வருவா. ஏன் என்ன கீழே படுக்க சொல்ற? ஒழுங்க சத்தம் போடாம. ஹலோ ஹலோ. என்ன விஜய், என்ன செஞ்சிட்டு இருக்க? என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். கட்டிலுக்குள்ள ஒரு பேய் நுழைஞ்சிருச்சு. நீங்க இப்படி உட்காருங்க. கட்டிலுக்குள்ள பேயா? என்ன சொல்ற? அது கட்டிலுக்கு மேல பாயின்னு சொல்ல நினைச்சு பேயின்னுட்டேன். அதான். அட நன்னி, ஆமா நன்னிக்கு எப்ப மேரேஜ்? நன்னிக்கு மேரேஜா? அது அது நன்னிக்கு காது குத்தி மூக்குத்தி நகையெல்லாம் போடுவீங்களே, அது எப்பன்னு கேட்டேன். ஓ அதுவா? நம்ம நன்னிக்கு காது குத்துறது இருக்கட்டும், உன் கல்யாணம் எப்ப? நான் கல்யாணமே பண்ணிக்கிறதா இல்லைங்க. என்ன விஜய், ஏன் அப்படி கத்துற? அது மூட்டை பூச்சி இல்ல கொசு. இப்ப என்னாச்சு? கரப்பான் பூச்சி இல்ல பூச்சி, ஏதோ ஒண்ணு. கொன்னுறேன், டிக் 20 போட்டு கொன்னுறேன். சரியான ஆள் பண்ணி வீட்டை கொஞ்சம் சுத்தமா வச்சுக்க கூடாது. இந்தா, இதுல ஜிலேபி இருக்கு, உனக்கு பிடிக்கும்னு கொண்டு வந்தேன். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஆமா, குழாயில தண்ணி எல்லாம் நல்லா வருது இல்ல? அருவி மாதிரி கொட்டுதுங்க. நீங்க போய் தூங்குங்க, காலையில ஆபீஸ்க்கு லேட் ஆயிட போகுது. அங்கிள், நாங்க கொஞ்ச நேரம் இங்கே இருக்கோம் அங்கிள். நோ 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 நோ, காலையில ஸ்கூலுக்கு லேட் ஆயிடும். முதல்ல கிளம்புங்க. வாங்க. மம்மி, அங்கிள் கட்டில் கடியில கட்டில் கடியில இந்த கோலி கிடைச்சது. கோலி கோலி, நான் சின்ன வயசுல விளையாடின கோலி. தேங்க்யூ. அங்கிள், உங்க கட்டில் கீழே ஏதாவது பேய் இருந்தா? ஒண்ணுல அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஓகே, நல்ல போ. ஐயோ, குட் நைட் அங்கிள். குட் நைட் குட் நைட் குட் நைட். முதல்ல கிளம்புங்க. ஏந்திரு. என்ன என்ன இருக்கா? என்ன கிள்ள? நான் கிள்ளலையே, கொசு. அந்த அம்மா பாத்திருந்தா என்ன வருது? என்ன ஆயிடும்? பாவம், கட்டிலுக்கு கீழே எத்தனை நாளைக்கு படுப்பா? கொஞ்சம் கட்டிலுக்கு மேல படுக்க வைன்னு சொல்லுவாங்க. ஷட் அப். இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா நடந்துக்கிட்டேன். பைத்தியமும் காதலும் ஒண்ணுதான், தெரியுமா? நான் காதலுக்கு எப்போ ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டேன். இனிமே என்கிட்ட காதலை பத்தி பேசாது. கெட் அவுட். பாக்குறேன் எப்படி காதலிக்காம இருக்காரு, பாக்குறேன்.